ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் இதை பற்றி கதைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கனடாவினுடைய கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் ஒரு முக்கியமான விஷயத்தை தமிழ் மக்கள் சார்பாக எடுத்துரைத்திருக்கின்றார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இன்னும் சிலருக்கு நாங்கள் பயணத்தடைகளை விதிப்போம் என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழ் மக்கள் சம்பந்தமான விடயத்தில் இனப்படுகொலைகள், போர்க்குற்றங்கள் சம்பந்தமான விடயத்தில் தொடர்பட்டிருக்கின்ற பலருக்கும் நாங்கள் பயணத்தடைகளை விதிப்போம் என்று அவர் சொல்லியிருந்தார். குறிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த பயணத்தடைகள் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது சரத் வீரசேகர மற்றும் சவேந்திர சில்வா போன்றவர்களுக்கு பல நாடுகள், சர்வதேச ரீதியில் பல நாடுகள் இன்றளவிலும் இந்த பயணத்தடையை விதிச்சிருக்கின்றது. அந்த வகையில் கனடா சம்பந்தப்பட்ட தங்களுடைய நிலைப்பாடில் அவர்களும் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் மே 18 ஒரு துக்க தினமாக, அது மட்டும் இல்லாமல் இன அழிப்பின் தினமாக சர்வதேசத்தில் நிறுவியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனடா தான். இப்போ கனடா நாட்டில் தமிழர்கள் நிலைப்பாட்டிலேருந்து பல விஷயங்கள் தொடர்ந்து மேற்கொண்ட வண்ணமே இருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்போ அவர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த விடயங்களை செய்வதாக சொல்லியிருக்கிறார். அதிலேயும் குறிப்பாக செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது, செம்மணி மனித புதைக்குழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கிற விஷயத்தை கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் சொல்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி புதைக்குழிகள் என்ன விடயத்தை உலகுக்கு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுடைய இனப்படுகொலை நடந்தேறியது உண்மைதான் என்கின்ற விஷயத்தை தான் இப்போ இந்த செம்மணி புதைக்குழிகளும் சொல்கின்றன. ஆகவே செம்மணி புதைக்குழிகளில் இன்றளவிலும் பல பெண்களுடைய மனித சிதலங்கள், அது மட்டும் இல்லாமல் சிறு குழந்தைகளுடைய மனித சிதலங்கள் என்பன மீட்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. அதற்கான உரிய நடவடிக்கையில் இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும், அதாவது இலங்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்கின்ற பொருள்பட இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் முகமாகவும் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் அந்த விடயத்தை சொல்லியிருந்தார். ஆகவே இப்படியாக தொடர்ந்து இந்த இனப்படுகொலை சம்பந்தமான விடயங்களில் தமிழ் மக்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை கனடா அரசாங்கம் காட்டிய வண்ணமே இருக்கின்றன. அந்த வகையில் இந்த தேர்தல் காலத்தில் அடுத்த முறை இந்த தேர்தலில் தாங்கள் ஆட்சி அமைப்பமாக இருந்தால் இவ்வளவு விடயங்களையும் செய்வோம் என்ற விடயத்தில் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ரணில் விக்ரமசிங்கே அவருடைய கைது சம்பந்தமான ஒரு விடயம். இப்போ இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இவர் கை செய்யப்பட வேண்டும் என்கின்ற விடய பொருளில் யார் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, மிகிந்தலையினுடைய விகாராதிபதி தர்மரதன தேரர் சொல்லியிருக்கிறார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, மிகிந்தலையில் உள்ள 2000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான அனுலா சைத்தியை 300 மில்லியன் ரூபாவுக்கு விற்கப்பட்டதாக கூறி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலே இவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். உண்மையிலேயே இந்த இவர் அளித்த முறைப்பாடு சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, புத்த சாசன முன்னாள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க, முன்னாள் தொல்பொருள் ஆணையாளர் பேராசிரியர் துசித மெண்டிஸ், முன்னாள் தொல்பொருள் இயக்குனர் நாயகம் நிஷாந்தினி ஜெயசிங்க, திட்டமிடல் இயக்குனர் அனுர பண்டாரா ஆகிய 9 பேர் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். ரணிலை கை செய்யுமாறு சிஐடியில் இவர் முறைப்பாடு செஞ்சிருக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான சைத்தியை மிக மோசடியான முறையில் விற்றிருக்கின்றார்கள். மல்பத்த மகாநாயக்க தேரரும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார். தேரர்களுக்கு இது குறித்து தெரியாது. இது தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று தான் நம்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த விடயம் சம்பந்தமாக ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே இது சில மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த மத்திய வங்கி பிணைமுறி வழக்கு சம்பந்தமாகவும் இற்றை வரைக்குமே அவர் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதோடு சம்பந்தப்பட்ட அர்ச்சுனா மகேந்திரன் அவர்கள் கை செய்யப்படுவார்கள், இங்கே கொண்டுவரப்படுவார்கள் என்று பேசியிருந்தார்கள். ஆனால் இருந்தாலும் கூட சிங்கப்பூர் அரசாங்கம் அர்ச்சுனா மகேந்திரனை இங்கே கொண்டு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுல இல்லை. ஏன்னா அவருக்கு அங்கே இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று உயர் பதவி ஒன்றையும் வழங்கியிருக்கின்றது. இப்படியாக இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது பட்டியல் ஒரு சந்தேகத்துக்கிடமான விஷயமாகத்தான் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, பிமல் ரத்நாயக் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கே விமர்சித்த ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெள்ளை பத்திரிகையின் மூலமாக பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றார் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கார். அந்த காலத்தில் வெள்ளை பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் பொழுது அந்த அமைச்சரவையில் ரணில் விக்ரமசிங்கவும் இருந்தார். அதன் அடுத்த கட்டம்தான் ஜாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டதும் சரி, ஜூலை கலவரமும் சரி. ஆகவே இந்த விடயத்தில் ரணில் விக்ரமசிங்கவும் தண்டிக்கப்பட வேண்டும், அவரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கார் என்ற விஷயம் பொருள்பட பிமல் ரத்நாயக் அவர்கள் பேசியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக பேசுகின்ற வெள்ளை பத்திரிகை என்ற பெயரை கேட்டாலே இப்பயே எங்களுக்கு பயம் பெறுது. அந்த அளவுக்கு முன்னைய நாட்களில் இந்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக உண்மையிலேயே அதன் பேர் தான் வெள்ளை பத்திரிகை.
ஆனால் சில கருப்பு பக்கங்களை கொண்டதுதான் அந்த வெள்ளை பத்திரிகை என்று பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அந்த வெள்ளை பத்திரிகையை செஞ்சதெல்லாம் கருப்பு செயல்கள் தான். அதுதான் இந்த கருப்பு ஜூலைக்கு காரணமாக அமைந்தது என்று பிமல் ரத்நாயக் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கே மூலம் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு மட்டும்தான் என்று பார்த்தீங்கன்னா இல்லை, ரணில் விக்ரமசிங்கே மீது தொடர் குற்றச்சாட்டுகள் அண்மை காலமாக முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்த ஜூலை கருப்பு ஜூலையை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை மாற்றீடும் முகமாக அல்லது அதை மாற்றியமைக்கும் முகமாக ஒரு முக்கியமான விடயம் ஒன்று நடந்திருந்தது. இந்த விடயம் தொடர்பாக பல விமர்சனங்களும் நடந்திருந்தன. என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த சகோதரத்துவத்தை கட்டியெழுப்புவோம், சகோதரத்துவத்தை கொண்டாடுவோம் என்கின்ற வகையில் இந்த கருப்பு ஜூலை நாளை கருப்பு ஜூலையாக கொண்டாடாமல் சகோதரத்துவத்தை போற்றும் விடயமாக கொண்டாடுவோம் என்று ஜாழ்தேவி ரயிலேறி தெற்கிலிருந்து ஒரு குழுவினர் இங்கே வந்திருந்தார்கள். அவர்கள் தொடர்பான விமர்சனங்கள் இருந்திருந்தது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்களும் அதில் ஒரு விமர்சன பொருளாக முன்வைக்கிற பெயர் என்ன பெயர் என்று பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய பெயர். ஆக அவர்கள் என்ன சொல்கின்றான்னு பார்த்தீங்கன்னா, முன்னைய நாட்களில் இதே நாளில் ரயில் ஏறி வந்தவர்கள் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா நூலகத்தை எரிக்கிறதுக்காக பல வன்மங்கள், குரோதங்கள், பகைமைகளை கொண்டு வந்தவர்கள். நாங்கள் இப்போ நட்பு நாடி வந்திருக்கின்றோம், சகோதரத்துவத்தை நாடி வந்திருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் கூட அது தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது வேறுபடியும். அது உண்மையிலேயே அதை கருப்பு ஜூலையாகவே இவர்கள் கொண்டாடி இருக்க வேண்டும் என்கிற விமர்சனம் இன்றைய வரைக்குமே தமிழ் மக்கள் மத்தியிலையும் தமிழ் அரசியல் பரப்பிலிருந்து முன்வைக்கப்படுற ஒரு விமர்சனமாகத்தான் இருக்கின்றது. சரி, இருந்தாலும் கூட அவர்களும் இப்போ ரணில் விக்ரமசிங்கவை தான் தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள், அல்லது அரசியலுக்காக அவருடைய முன்னைய குற்றச்செயல்கள் சம்பந்தமாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இதை வைத்து பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக இருக்கின்றன என்கின்ற பொருள்பட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இருந்தாலும் கூட முன்னைய அரசாங்கத்திலேயும் கூட இந்த ரணில் விக்ரமசிங்கே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. நான் சொல்ல ரணில் அரசாங்கத்துக்கு முன்னைய அரசாங்கத்தை. ஆனால் இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கனுடைய கை ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. அந்த வகையில் இந்த அரசாங்கமும் இந்த ரணில் விக்ரமசிங்கே தொடர்பான இந்த கைதுகளை நிகழ்த்துமா என்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே அமைந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது சில முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக பேசினார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது அர்ச்சுனா கடுமையாக வாய்மொழி மூலமாக தாக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கும் தவிசாளர்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள் கூட இடம்பெற்றது எல்லாரும் அறிஞ்ச விஷயம்தான். அந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே அவர் தன்னுடைய வலையொலி காணொலியில் தவிசாளர்களுக்கு வழக்கு போடுவேன் என்கின்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சிறப்புரிமை மீறல் தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். அவர் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தவிசாளர்கள், சம்பந்தமே இல்லாத தவிசாளர்களை அரசாங்க அதிபர் அனுமதிச்சிருக்கின்றார். இது தவறு. அரசாங்க அதிபர் இந்த மாதிரியான விடயங்களை செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தகுதி இல்லாத ஒரு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் இப்போ இருக்கின்றார். ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த தகுதி இல்லாத ஒருங்கிணைப்பு குழு தலைவர் தொடர்பாகவும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை அவர் சொல்லிட்டு திருப்பி ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த தவிசாளர்களை இந்த விடயங்களுக்கு அனுமதிக்கக்கூடாது, சம்பந்தமே இல்லாத தவிசாளர்களை இந்த விடயங்களுக்கு அனுமதிக்கக்கூடாது என்கின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல முன்னைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் போடா நாயே என்று என்னை பேசியிருந்தார். ஆகவே அவர்கள் என்னை பேசுகின்ற பொழுது இது என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற பதவிக்கு இழுக்கான ஒரு செயல். அது மட்டும் இல்லாமல் இந்த மன்றையை அவர்கள் அவமதித்திருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வைத்தியர் என்றும் கூட பாராமல் என்னை பேசியிருக்கின்றார். ஆகவே இது தொடர்பாக இந்த தவிசாளர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தன்னுடைய பாராளுமன்ற உரையில் முன்னெடுத்திருக்கிறார். இதை கேட்டுட்டு சபாநாயகர் அவர்கள் இது தொடர்பாக நான் ஆங்கில மொழி மூலமான உரையை கேட்கின்றேன், அவர்கள் மேலே இது தொடர்பான விஷயம் ஆராயப்படும் என்ற விடயத்தை சொல்லி இது தொடர்பான விஷயம் ஆராயப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு சபாநாயகர் அவர்கள் அந்த தருணத்தில் சொல்லியிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது. நான் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா, இலங்கை பாராளுமன்றம் 2025/7/17 அன்று யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதேச சபை தவிசாளர் சுகீர்தன் மற்றும் சக உதவி தவிசாளர்களினால் பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் தொடர்பான முறைப்பாடு வழங்குதல். மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் சிறுபான்மை தமிழ் மக்களின் பாராளுமன்ற உறுப்பினராகிய நான் தங்களுக்கு கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்பட்ட எனக்கெதிரான பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் தொடர்பான முறைப்பாடு ஒன்றினை வழங்கி அதனை பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவிற்கு ஆற்றுப்படுத்துமாறு தால் வேண்டிக் கொள்கிறேன்.
கடந்த ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கௌரவ அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களால் 17/7/2025 அன்று செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர் அதை தவிர ஆளுநர் அவர்களால் ஒன்று கூடல் செய்யப்பட்டது. இந்த கூட்டம் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தேசிய பாதுகாப்பு, உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சினால் 2022ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை இலக்கம் 2022-1 இன் அடிப்படையில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்ற போதும் அரசாங்க அதிபர் செயலாளர் என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்திற்கு அழைக்க முடியாத உள்ளூராட்சி தவிசாளர்களை அழைத்திருந்தது இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்றாகும். மேலும் சுற்றறிக்கையின் 33வது பந்தியின் மூலம் தகுதியற்ற ஒருங்கிணைப்பு தலைவர் ஒருவரை தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தும் நியமித்திருப்பதால் இவ்வாறான குழப்பங்கள் ஏற்படுகிறது என்பதை சபைக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். இதன்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களால் தொடுக்கப்பட்ட மாநகர சபை பாதை ஒன்றினை மூடியமை தொடர்பான விவாதத்தின் போது யாழ் மாநகர சபை மற்றும் பிரதேச சபைகளால் பாதைகளின் ஓரம் கொட்டப்படுகின்ற குப்பைகளை ஒழுங்காக அப்புறப்படுத்தப்படுவதில்லை என்ற கருத்தினை பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பான முறையில் நான் தெரிவித்த போது அங்கே வரவழைக்கப்பட்டிருந்த கட்சி சார்ந்த உள்ளூராட்சி சபை தவிசாளர்கள் அந்த சபையின் நாகரிகம் தெரியாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமாகிய என்னை இழிவான சொற்களால் வெளியே போடா நாயே என்ற விதத்தில் பொருள்பட விழித்திருப்பதானது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம், அதே நேரம் ஒரு பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் இரண்டினையும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. இதன் அடிப்படையில் சுற்று நிரூபத்தின் வரம்புகளை மீறி ஜனாதிபதி தலைவரை தெரிவு செய்திருப்பதும் அவர் உள்ளூராட்சி சபை தவிசாளர்களை அழைத்திருந்ததும் அதே நேரம் அதே தவிசாளர்கள் முறைகேடாக நடந்தபோது அந்த கூட்டத்தினை ஒழுங்காக நடத்தி செல்லாததும் ஒரு பாரிய குறைபாடாக நான் கருதுகிறேன். இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட தவிசாளர்கள் பாராளுமன்ற சிறப்பு உரிமை குழுவிற்கு அழைக்கப்பட்டு அதற்குரிய விசாரணைகள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஏற்படுத்தப்பட்ட களங்கம் மற்றும் இந்த உயரிய சபைக்கு ஏற்படுத்தப்பட்ட களங்கம் தொடர்பாக தயவு செய்து நடவடிக்கை எடுக்கவும், அதே நேரம் இவ்வாறான நடவடிக்கைகள் மீண்டும் தொடராமல் இருப்பதற்கு சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி ஆணையாளருக்கு எழுத்து மூலமாக அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கவும், அதே நேரம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு அழைக்கப்பட வேண்டிய பிரதிநிதிகளை மாத்திரமே அழைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலான சுற்று நிரூபத்தின் ஒழுங்கமைப்பு பேணப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசினால் மாவட்டத்துக்கு வழங்கப்படுகின்ற ஒதுக்கப்படுகின்ற பணம் தொடர்பான அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு அதற்கு சம்பந்தமில்லாத உள்ளூராட்சி சபை தவிசாளர்களை அழைத்ததன் மூலம் சுற்று நிரூபத்தை யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் அவர்கள் மீறியிருக்கிறார் என்பதையும் கருத்தில் கொண்டு அது தொடர்பான பூர்வாங்க விசாரணைகளை ஆரம்பிக்க சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு அறிவுறுத்தலை வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் குறிப்பிட்டதொரு பிரச்சனைக்குரிய தீர்மானம் எடுப்பதற்கு அல்லது தீர்மானம் எடுக்கும் வகையில் அது ஆதரவு வழங்குவதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு அல்லது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு என பல்வேறு மட்டத்திலான நபர்களை அழைக்க முடியாது. அவ்வாறான சந்தர்ப்பம் ஒன்றில் அவசியப்படுமாயின் ஒரு சில நாட்களுக்கு முன்னரே அவர்களை அழைத்து குறித்த விடயம் தொடர்பான கருத்தை எழுத்து மூலம் மாவட்ட செயலாளருக்கு அல்லது பிரதேச செயலாளருக்கு அறிவித்திருத்தல் வேண்டும் என சுற்றறிக்கையின் 26வது பந்தி கூறுகிறது. இந்த சுற்றறிக்கையினை யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் மீறி இருப்பதாலும் கூட்டத்திற்கு ஒவ்வாத சம்பந்தமில்லாத தனிநபர்களையும் அரசியல்வாதிகளின் கையாட்களையும் நுழைய அனுமதிப்பது ஒரு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு பொறுப்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை திட்டமிட்டு சிதைப்பதாக பொதுமக்கள் கருதுவதால் அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் இக்குழுவிற்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் இந்த சிறப்புரிமை மீறல் தொடர்பான முறைப்பாட்டினை சரியான முறையில் ஆற்றுப்படுத்துமாறு கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. There wide disparity between your English and your Tamil translation given. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இது யாரை பற்றின விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தொடர்பான விஷயம். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான சொத்துக்களை பதுக்கி வைத்திருப்பதான ஒரு தகவலை யார் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, சமூக ஆர்வலர் ஒருவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறார்டா, யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அறிவிக்கப்படாத சொத்துக்களை வைத்திருப்பதாக சிவில் ஆர்வலர் சஞ்சய் மகாவத் என்பவர் தாக்கல் செஞ்சிருக்கின்றார். இந்த விஷயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது முற்றாகவே இதை சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் மறுத்திருக்கின்றார். இப்படி ஒரு விடயப்பொருள் அறிவிக்கப்படாத சொத்துக்களே என்னிட்ட இல்லை என்ற விஷயத்தை யார் சொல்லியிருக்கிறார்? சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த பின்னணியில், அதாவது
இந்த விஷயம் தொடர்பாக இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக முன்வைக்கப்படுற பின்னணியில் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஒருவர் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் என்னை நீங்கள் எந்த வழிகளிலும் சோதனை செய்யலாம், அது மட்டுமில்லாமல் விசாரணை செய்யலாம், அதற்கு நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் என்கிற விடய பொருளை வந்து சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் சொல்லியிருக்கிறார். அதில் அவர் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு தமிழரசு கட்சியைச் சேர்ந்த நபர் அவர்கள் இதில் தொடர்பு வைத்திருக்கின்றார், அவர் சம்பந்தப்பட்டு தான் இந்த விஷயம் நடந்திருக்கின்றார் சொல்லியிருக்கிறார். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதில் யார் தொடர்பட்டிருக்கிறாரு நேரடியாக நாங்கள் குறிப்பிடப்பட்டாலும் மறைமுகமாக இது சம்பந்தமான விடயங்களை பார்க்கின்ற பொழுதும் முன்னை நாட்களில் இருந்த சில வரலாறுகளை அல்லது வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுதும் இதில் வந்து சுமந்திரன் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறாமோ என்கின்ற ஐயப்பாடும் எழுகின்றது. ஏனென்றால் முன்னை நாட்களில் வந்து இந்த தலைவர் தெளிவில் இருந்து அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களில் தொடர்ந்துமே இற்றை வரைக்குமே இந்த ஏக்கராட்சிய தொடர்பான நிலைப்பாடாக இருக்கலாம், தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெரிவாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செஞ்சதாக இருக்கலாம். இப்படி தொடர்ந்துமே சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் சுமந்திரன் அவர்களுக்கும் தொடர்ந்து மோதல் பாடுகள் இருந்த வண்ணமே இருக்கின்றன. பொது மேடைகளில் கூட அவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற நிலைப்பாட்டை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இந்த நிலைப்பாட்டில் சுமந்திரன் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்பதைத்தான் இவர் சொன்னாரோ என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் இது சம்பந்தமாக என்ன விடயங்கள் வெளியாக போகின்றது என்பதை.